பானமாக பேசுகிறேன். இப்போ வந்து 4 பேருக்கு அளவுக்கு குழம்பு வைக்க போகிறேன். அப்புறமா இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டும் இதில் கொட்டிக்கிறேன். போட்டுக்கணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. வெங்காயம் வதங்கிடுது. ஒரு வெங்காயம் போட்டேன், பெரிய வெங்காயமா. 2 தக்காளி பழம் பாருங்க கொட்ட போறேன். பாருங்கம்மா உப்பு போட்டுக்கிறோம். நசுக்கி போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அரிஞ்சு போட்டுக்க மாட்டேன், நசுக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி நசுக்கி போட்டுக்கணும். கொஞ்சம் வாசனை அதிகமாக. சில பேர் இஞ்சி தான் போடுவாங்கம்மா மீன் குழம்புல, ஆனால் நான் இஞ்சி போட மாட்டேன், பூண்டு மட்டும் போட்டுக்கணும். பூண்டு, தக்காளி, வெங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாம் கருப்பில் வதங்கிடுது. இது தனியாத்தூள், இது குழம்புத்தூள். ஸ்பூனில் 3 ஸ்பூனு அளவுக்கு தனியாத்தூள். இது வந்து 2 ஸ்பூன் போடுறோம். பாருங்க உப்பு போடுறேன். ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது உப்பு போட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து உப்பு போடுறேன் குழம்புக்கு. ஏன்னா அதிகமாக உப்பு ஆகிட போகுதுன்னு கம்மியாக போட்டுருக்குறேன். ஆனால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான மீன் குழம்புமா பாருங்கள். குழம்பு குச்சிட்ட பிறகு நான் வந்து கவளை மீனை போடுறேன். பாருங்கம்மா ஒரு சிம்பிளான மீன் குழம்பு. சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி கூட ஊற்றி குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு. நான் ஒரு சமயம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன், ஒரு சமயம் தேங்காய் ஊற்ற மாட்டேன். ஏன்னா தேங்காய் ஊற்றாட்டினா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். சில பேர் மாங்காய் போடுவாங்க. இங்கே நம்ம வீட்டில் மாங்காய் இல்லை, அதனால் நான் மாங்காய் போடல. பாருங்கள், கவளை மீன் போட போகிறேன். குழம்பு கொச்சிருச்சு, கவளை மீன் போட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா கவளை மீன் குழம்பு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதேமாரி கவளை மீன் வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம வந்து பெரிய மீன் சாப்பிட்றதோட, நிறைய பெரிய பெரிய மீன்கள் சாப்பிட்றதோட கவளை மீன்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் முள்ளு தான். சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு 12 வயசு 11 வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம அதை பொறுமையாக முள் இல்லாமல் ஆஞ்சி கொடுக்கும்போது அதுங்களுக்கு ரொம்ப நல்லது. குழம்பு ரெடி ஆகி போயிடுச்சு. இதை பாருங்கம்மா, கொத்தமல்லி தழை போடுறோம். சாப்பாடு மீன் குழம்பு, மீன் வறுவல். அதாவது வந்து கவளை மீன் குழம்பு, கவளை மீன் வறுத்துச்சேன், கீரை வந்து கடைஞ்சிது. இப்போ சாப்பிட போகிறேன். God bless you, Ma.